கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாத வார்த்தையை நீங்கள் கேட்பதிலே மிகவும் சந்தோஷம். நீதிமொழிகள் 14:26 கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திடநம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். யாக்கோபு தன் மாமனாகிய லாபான் வீட்டிலிருந்து புறப்பட்டு தன் சொந்த தேசத்திற்கு போனான். அப்பொழுது லாபான் யாக்கோபை பின்தொடர்ந்து வந்தான். அதற்கு யாக்கோபு, என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பியிருப்பீர் என்றான். யாக்கோபு லாபானை பார்த்து, தேவன் என் சிறுமையையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரியிலே என் தேவன் உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். ஆபிரகாமும் ஈசாக்கும் கர்த்தருக்கு பயந்ததினால் அவருடைய குமாரனாகிய யாக்கோபுக்கு கர்த்தர் நம்பிக்கையை கொடுத்தார். யாக்கோபுடைய மாமன் யாக்கோபு செய்த வேலைக்கு உரிய சம்பளம் கொடுக்காதபடி அவனை ஏமாற்றினான். கர்த்தரோ அவனோடு இருந்து அவனுக்கு அடைக்கலமாயிருந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? ஆபிரகாம் ஈசாக்கை போல நீனும் கர்த்தருக்கு பயப்படுகிறவளாயிரு. கர்த்தர் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உன் பிள்ளைகள் ஒருபோதும் ஏமாற்றப்பட மாட்டார்கள். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருப்பார். ஆமேன்.